என்ன விடுறாரு இல்லை வா 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 நீ கொண்டுக்காரா இந்த வண்டியின் ரேசர் உடைஞ்சானே அச்சு உடைஞ்சானே என்ன உடைஞ்சானே இந்த டிரைவர் வந்து நிப்பாட மாட்டார். பாலமுருகன் அண்ணா தான் ஏற்பாடு செஞ்சார் இடத்துல. நன்றிங்க அண்ணா, நன்றி. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே அண்ணா சொல்ல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆமாம், ஓகே. ஸோ இதுக்கு முன்னால் வந்து 2 வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஒன்று நாங்கள் ஊரில் இருந்து மொன்றாகல மாவட்டத்திற்கு புறப்பட்டு வந்தது. 2வது இங்கே சாப்பாடு தயாரிக்கிற மதியனண்ட வீடியோ. 3வது இந்த ஒரு வீடியோ இப்போ தான் கபிலவன காட்டுக்குள்ளே வந்து போக போகிறோம். அதாவது இது நாள் வரைக்கும் நிறைய பேரால் பேசு பொருளாக இருக்கக்கூடிய இன்றைக்கும் சித்தரிகள் வந்து அந்த இடத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுகிற அதே மாதிரி முருகன் முதலாவதாக வந்து தியானம் இருந்த ஆதிக்கதிர்காமம் அப்படி சொல்லப்படக்கூடிய கபிலவனத்துக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் புறப்பட போகிறோம். அதாவது மொன்றாகல மாவட்டத்தில் இருந்து இப்போ தான் ஜாயல அப்படிங்கிற வனப்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கபிலவனத்துக்கு நாங்கள் வந்து புறப்பட போகிறோம். ஸோ இந்த ஒரு பயணம் ஈஸியானதாக வந்து இருக்காது. பல கடினங்களை தாண்டி தான் இந்த ஒரு பயணம் இருக்க போகுது. இந்த பயணம் வந்து எப்படின்னு சொன்னால் பல பேர் அங்கே போகணுமென்று ஏங்கி கொண்டிருக்கிற அவ்வளோ பேருக்கும் பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா அவங்க வந்து எத்தனை வருஷம் தவம் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் அங்கே போக இல்லாமல் இருக்காங்க, போக போகிறோன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க. அவங்க இந்த வீடியோ மூலமாக இந்த முருகன் பலனை புறவணுமன்றதை எங்களோட இந்த ஒரு நோக்கம். சில விஷயங்கள் எங்களால் காட்டையெல்லாம் போகும். அதை நாங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து நாங்கள் அந்த காட்டு பாதையை ஆரம்பிக்க போகிறோம். அங்கே எங்களுக்கு ஃபோன் வேலை செய்யாது, ஒன்றும் வேலை செய்யாது. எங்களுக்கு என்ன நடக்குது, மருத்துவ வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. கடுமையான பக்தியான பயங்கரமான ஒரு ஜாத்திரை. நான் நினைக்கிறேன் இலங்கையில் கிட்டத்தட்ட 100ல் ஒரு 10% நாங்கள் போயிருப்பாங்க. ஆதிகதிர்காமம் முருகன் வந்து சித்தர் கோலத்தில் தவம் இருக்கிற அமைதியான ஒரு புண்ணியமான ஒரு வனப்பகுதி, ஒரு வனம். அது என்ன வனம்னு, அது ஒரு கபில வனம், ஒரு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் பயங்கரமான ஒரு இடம். நீங்கள் போய் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பீங்க. நாங்கள் போகிற வண்டி இதுதான். இப்போ உங்களுக்கு இந்த வண்டியில் போன அனுபவம் இருக்கா? உங்களே முன்னாடி வந்து போயிருக்கேன். அதாவது பழங்கர்கள் அந்த யானை பார்க்குறதுக்குலாம் வந்து உள்ளே போயிருக்கேன். சிகிரியா பக்கம் அந்த யானை பார்க்குறதுக்கு வந்து உள்ளே போயிருக்கோம். ஸோ ஆனால் இது வந்து அதை விட ரொம்பவே வித்தியாசமானது. இந்த ஒரு பயணம் வந்து என்ஜாய்மெண்ட் கிடையாது. இது முழுக்க ஆன்மீகமும் அமானுஷமும் நிறைந்த ஒரு பயணமாக இருக்க போகுது. ஸோ உண்மையில் ஆன்மீக தேடலில் இறைவனோட பக்தி கொண்டு இறைவனை நிஜமாக வந்து வழிபடணும் அப்படி சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்களாம் வந்து முருகனோட பக்தர்கள், அதே மாதிரி சித்தர்களை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களாம் வந்துட்டு இந்த கபிலவனத்துக்கு வரணும் சொல்லி ஆசைப்படுவீங்க. வர முடியாதவங்க இந்த காணொலி மூலம் வந்து நீங்கள் வந்து தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஏதாச்சும் சப்போர்ட் தரணும் அப்படி சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே கண்ணன், புறப்பட எல்லா பேரும் தயாராகிட்டாங்க. நம்ம ஒரு வாகனத்தை சூஸ் பண்ணணும். நாம் ஒரு வாகனத்தை சூஸ் பண்ணுவோம். நாங்கள் எல்லாத்துக்கும் தயாரான ஒரு வாகனத்தை இருக்கணும். உடைஞ்சு விழுகிற வாகனம் எல்லாம் உடைஞ்சு விழுகிற வாகனம் ஒன்று இல்லை. அது கண்டிப்பாக வந்து அந்த இடங்களில் பாதையில் உடையக்கூடிய வாகனம் தான். இப்படியான வாகனத்தெல்லாம் இப்போ நாங்கள் போகிறோம். இந்த இருக்குது அந்த பாதையில் வந்து இப்படியான வாகனம் மட்டும்தான் போகலாம். என்ன காரணம்னு சொன்னால் மரங்கள், தடிகள், பள்ளங்கள், மேடுகள், அதால் இப்படியான ஒரு வாகனத்தை அவங்க இதுக்கேற்ற மாதிரியே மோட்டிவேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்படியான அதில் உள்ளுக்கெல்லாம் நாங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய வசதியெல்லாம் இல்லை. இப்படியே மண்டை அடிவிடும், அப்படி இப்படி கணக்க விஷயங்கள். சரியா? கெபிலித்த என்னது வந்தனா அப்படின்னு போட்டிருக்காங்க. வந்தனா, கபிலித்த வந்தனா அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன இப்படியான வாகனத்தெலாம் போகிறோம். இப்போ நாங்கள் போகிற வண்டி
நாங்கள் சூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இப்போ வண்டி வாகனம் புதஞ்சிட்டோன்னு சொன்னால் இந்த கேபிள் எடுத்தோன்னு முன்னுக்கு இருக்கிற மரத்தில் கட்டிட்டு இதுக்குள்ளே மோட்டர் இருக்குது. அந்த மோட்டரால் சுற்றி இந்த வாகனத்தை இஞ்சாலேருந்து அந்த பக்கம் எடுப்பாங்க. அப்படிதான் போக இயலும். இப்போ வாகனம் புதஞ்சிட்டு நாங்கள் தள்ளி கொண்டோம் கட்டி எடுத்தெல்லாம் செய்யலாது. உடனே எல்லாரும் கீழே இறங்கி இந்த கேபிள் எடுத்தோம் நாங்கள் ஒரு மரத்தில் கட்டிட்டு இந்த இருக்க மோட்டர் இந்த மோட்டர் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆக இந்த வண்டியை அப்படி எடுத்துகிட்டு போவோமாங்க, முன்னுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அதில் என்ன ஒரு கரைச்சல் விஷயம், இந்த வண்டி எவ்வளோ அதுக்கு தாழுதோ அவ்வளோ அதுக்குள்ள நாங்கள் இறங்கி நடந்தங்கால போவோம். ஆமாம், ஏன்னா எல்லா லோ டெம்பரேச்சருக்கு அதுதான் நாங்கள் அந்த மெயின் விஷயம். அந்த இடங்களில் நாங்கள் இறங்கிக்க அந்த பாதையை விட்டு அங்கால இஞ்சால போகக்கூடாதுன்னு எங்களை குருஜி சொல்லியிருக்கார். என்ன ஜானையெல்லாம் அதெல்லாம் மிதுகங்கள் அதெல்லாம் அடிக்கக்கூடும்ன்றதுக்காக. அதால் இதெல்லாம் தாண்டி போவான் இருக்குது. முன்னுக்கும் போட்டிருப்பாங்க கெபிலித்த வந்தனா அப்படி சொல்லி வந்து போட்டிருப்பாங்க. வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஃபுல்லா இது அவையிலே மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களே மோட்டிவேஷன் என்ன காரணம்னா இப்படி மோட்டிவேஷன் பண்ணா மட்டும்தான் ஓடலாம். பாதை வந்து இப்படி தானே இருக்கும். ஒரு தண்ணி ஒரு வாய்க்கால் எப்படி இருக்கும் அப்படிதான் பாதை. அதுக்கான இப்ப சில்லிங்கனிக்கும் ரோட் இங்கே இருக்கும். நாங்கள் அவையில் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வண்டிகள் இதே மாதிரி நிறைய வண்டிகள் ஆறு பேருக்கு ஒவ்வொரு வண்டிகளாக வந்து இப்போ விட போகுது. ஸோ சாமிங்க அரோகரா சாமி நம்மளாம் வந்து ஒரே வண்டிலாம் போக போகிறோம். இப்போ நம்மளாம் வந்து ஒரே வண்டி. ஆமாம், ஓகே. சொன்னால் தான் வந்து வர சொல்லியிருக்காப்புல. ஸோ முதலாளி பஸ்ஸை வந்து வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எங்கன்னா நம்மளோட வேலோடு மலை வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க பஸ். ஸோ பஸ் வந்து இப்போ நம்மளோட வண்டியில் வர போகிறாங்க. மற்ற வண்டியா தனிப்பட்ட வண்டி. இப்போ பஸ் வந்து இப்போ இதோட எத்தனாவது பயணம் நீங்கள்? அதெல்லாம் கணக்கு அதெல்லாம் வரலாறு இருக்கு. நாங்கள் போகும்போது கணக்கெலாம் போய் கொண்டிருக்கீங்க. 3 வருஷம் மட்டும் 4 வருஷம் போன வருஷமே. அதில் 1 வருஷம் குறைஞ்சது 3 நேரம் போகும். 3 நேரம் போய் இங்கே வந்து உங்களுக்கு திரும்ப முருகன் அப்படியே அழைச்சி கொண்டிருக்கு. அழைப்பு தொடர்ந்து அழைச்சி கொண்டிருக்காரா? இல்லை முருகன் அழைக்கிறேன்னு அது ஒரு வரம் தெரியாது. இப்படியேக்குள்ள தெரியும் போறாங்க. பிளான் பண்றதே இல்லை. முதல் தரமே அப்படிதான். பின்னேரம் சொல்லி காலையில போனான் முதல் தரம். பிராப்தம் தான் எல்லாருக்கும் அது கிடைக்காது. இந்த பிரயாணத்திலே நமக்கு 2 பேர் கேன்சல் ஆயிட்டாங்க கடைசி டைம்ல. வறண்டு இருந்தவங்க. ஆமா, அமைப்பட்டு சொல்லலாம். இல்லைன்னா இப்படி திடீரென போகணும் இழுத்தால இருக்கலாம். நான் இப்ப கராம யாத்திரை 32 தடவை செய்தேன்டா அவரை நம்ப மாட்டாங்க. அந்த அளவுல நான் செய்தேன். நான் தானே அதுக்கு அப்புறம் இப்ப சித்தர் உணவோட இப்ப 4 தடவை திட்டம் இல்லை. இந்த முறையும் என்ன விடுறாரு இல்லை. வா 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 நீ கொண்டிருக்காரு. அப்பதான் ஆனோடியா என்னடி சொன்னா இல்லாம அந்த இறைவன் விளையாட்டுலாம் திருவிளையாடல நான் அதில் பங்கு பெற்றோம். அவ்வளோதான். இப்போ மற்ற இன்னொன்று என்ன சொன்னால் இந்த முறை வந்தாக்கள் 3 பேரை நான் இதுக்கு மேல் காணல. சரியா? இதுக்கு அவங்க எங்களை தலையெழுத்தும் அது முக்கியம். அந்த தலையெழுத்தும்படி எங்களை தலையில் எழுதப்பட்டாக்கள் அவ்வளோ வேணும் நாங்கள் 3 பேரை சந்திப்போம். அதான் இது. அப்படியே பயணிப்போம். அப்படியே போயிடுது. அப்படியே எங்களை பார்ப்போம். அதுவும் கூட இது கிடையாது. எல்லாம் அதுவும் கூட இது வண்டி வருது. ஐயோ, யாருமே இல்லாம வண்டி வருது. டிரைவர் இல்லாம வண்டி வருது. எல்லாருமே வந்து ரெடி ஆயிட்டாங்களே. அந்த இங்க ஒரு வாகனம், அங்க ஒரு வாகனம். நாதஸ் எங்க ஒளிறீங்க வாங்கப்பா. இங்க ஒரு வாகனம். கோபிசாமி எல்லாம் வந்து இதெல்லாம் வருவாங்க. கோபிசாமிங்கிறது கோபிசாமியை வந்து நீங்க வேலோடு மலை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ கோபிசாமிக்கு இது பற்றின வரலாறுகள் அநேகமாக தெரியும். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கோபிசாமி தான் சொல்லிக் கொடுப்பாரு. அது அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. ஏன்னா கோபிசாமி இதெல்லாம் வருவார். எந்த வண்டி எடுக்கிறது வேல்சாமி? இப்போ நாங்கள் எந்த வண்டியை சூஸ் பண்ணுவோம்னா இது வண்டி கொஞ்சம் டேமேஜ் தான். அப்படி. ஆனால் டிரைவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். நான் போன முறை போய்க்க இந்த வண்டியோட டிரைவரோட போயிருக்கேன். இந்த வண்டி இந்த ரேசர் உடைஞ்சானே, அச்சு உடைஞ்சானே, என்ன உடைஞ்சானே இந்த டிரைவர் வந்து நிப்பாட்ட மாட்டார். சேஃப்டியான இடத்துல மட்டும் வண்டி உடைஞ்சாலும் டிரைவர் உடைய மாட்டார். கட்டாசி வந்து கைவிட மாட்டார். இப்போ ஆள் நிற்கிறாரு இருக்கா பார்ப்போம். வந்தா நிற்கிறாரா? அவர் இல்லை இவர் தானா? ஐயா போனவரக்காரண்ணி பலமு போன வருஷம் போட்டாங்க. போன வருஷம் இவர் தான் நம்மளை வண்டியில கூட்டிட்டு போனவர். என்ன உடைஞ்சாலும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஐயா மே டிரைவிங் அவருக்கு இல்லை
13ක් වගේනවා. 13 සුපිරිය. எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க 13 இயர்ஸ். டெய்லி இப்போ வேற வந்து டெய்லி போயிடறாங்க. கபிலவத்தில் வந்து மந்த்லி 10 விசிட் பை கபிலித். මාසத்துல 10 தடவை බෙස්ස වහිනකොට අමාරුවේද? වයින් පොඩ කුල් ග්‍රවුන්ඩ් ඉතින් මේ වැස්සත් එක්ක මඩවල අද කොහමද තමයි අද වතුර තියෙනවා. වතුර තියෙනවද? මෙහෙලා තියෙන කැලේට. වනන්ඩ වතුර එක. ඔව්. ඒක තමයි. சரி சரி நல்ல விஷயம். ஆனா இப்போ இந்த முறையும் கொஞ்சம் கலைச்சல் உலாம் கிடக்குது. பாப்போம் சந்திப்போம். ஓகே ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இப்படி தான் நிறைய டிரைவர் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அனுபவங்கள் அதிகமாக உண்மையில் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்க. அப்படியே நம்ம பயணங்களை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி டிராக்டரில் வந்து அங்கே மற்ற எல்லாருமே ஏற்றியாச்சு. இங்கே எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. சாமி வந்து இங்கே திருநீரை பூசி கொள்றாப்புல ரெடி ஆகுங்க. இங்கால நம்மளோட மாலஸ் ரெடி ஆகுங்க. அப்படியே சாமி ரெடி ஆகிட்டீங்களா? போகலாமா? ஓகே. அப்படி திருநீர் சாத்து விடுங்களேன் கண்ணனை. கொஞ்சம் பூசி உங்களை கையால பூசி அது நல்ல சிவனை வேண்டிட்டு பூசி விடுங்க பூசி விடுங்க ஒரு கையால. நாங்க நீங்க பூசுற அளவுக்கு நாங்க தெரியாங்க. நீங்க எடுத்து பூசுங்க. நீங்க நிறைய வேண்டிருப்பீங்க தானே, பூசுங்க. அது நான் உள்ள இருக்க ருத்ராட்சம் எடுக்கல. உள்ள இருக்க கொட்டையை எடுக்க வேணாம், ருத்ராட்சம் கொட்டையை. நாங்க என்னன்னா நாங்கள் இப்போ போகும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வீட்டுக்கு என்னென்ன காட்டணுமோ அதெல்லாம் காட்டிட்டு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அது வந்து எங்களுக்கு பக்தியான ஒரு விஷயம். அந்த இடங்களுக்கு போகணுமென்று கனபெருங்கினேன் அவங்க அவைகளுக்காகவும் இதை புதுசாக பார்க்குற அளவுக்கு நாங்கள் இந்த வீடியோவை சில ரகசியங்கள் ரகசியமாக இருக்கும். அதை நாங்கள் வெளிக்கொடுற யோசிக்கல. அது பாக்கியம் கிடைக்கிறார்கள் வந்து அதை நேரடியாக வந்து பார்க்கட்டும். அதோட நாதஸ் ரெடி தானே? நாஸ் நீங்க என்ன யோசிக்கிறீங்க இந்த பயணத்தை பற்றி? இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இந்த மனநிலை என்ன, வாகனத்தெல்லாம் பார்க்கும்போது இல்லாத இடத்துக்கு போறோம்னு தெரியுது. போய் சேருவோம். தில்லான இடமா இருந்தாலும் நீங்க போற இடம் வந்து பூமி எந்த அனுபவத்துல ஒரு கடவுளை கண்ணால பார்க்க போற ஒரு இடம். கண்டிப்பா பாப்பீங்க. கண்டிப்பா பார்த்தேன் இந்த வீடியோ நீங்க சொல்லுவீங்க கடைசியில. போன வருஷம் வந்து அண்ணா போகும்போது நான் கவலையோட விட்டாரு. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இந்த பையனை நாங்க 2 பேரும் போய் அதை நேரடியாக பார்க்க போறோம். அதனால போயிட்டு கடவுள் ஆசையுடன் போயிட்டு நல்லபடியா வந்து போயிட்டு வந்த அனுபவத்தை நான் உங்களோட பகிர்வோம். கண்டிப்பா எல்லாரும் தண்ணி பயந்தே ஆகணும். இதுல வரலாறுகளை நாங்கள் அந்த குருஜியோட கேட்டு நாங்கள் அவர் மூலமா இடையில போயிட்டு அவர்கிட்ட பேசி வேல்சாமி ஐயா வர நம்மளோட அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு அனுபவத்தை கேட்டுட்டு சரி நாங்கள் எங்களோட வண்டியை சூஸ் பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். அதோட அப்படி தொடரும். முக்காசி நம்ம இந்த வண்டியை மட்டும் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணுவோம். தள்ளி தான் கொண்டு போறோம். நன்மைக்கு செலக்ட் பண்ணி வச்சுக்காரு. அதான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே கேடிஹெச்சில் வந்தவங்க, பஸ்ஸில் வந்தவங்க, ஹைஸில் வந்தவங்க எல்லாருமே வந்து இப்போ இறங்கிட்டாங்க. ஸோ வாகனங்கள் வந்து இப்படியே எடுக்கப்பட்டிருக்குது. 6 பேருக்கு ஒவ்வொரு வாகனமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. ஓம் நம சிவாய அரோகரா. வண்டியை சூஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அப்போ திங்ஸ் ஏற்றலையா? ஏற்ற போறீங்க? ஓகே அப்படி சந்திக்கலாம். ஓகே நம்மளுக்கு அதான் வண்டியா? ஆமாம் சொல்லிட்டாப்ல. அப்போ ஐயா ஏற்றிட்டு திங்ஸ் ஏற்றிடும். அரோகரா ஏற்றிட்டு ஆமாம். சரி நீங்கள் அப்போ ஏற்றிடு. நல்லா இருக்கு. அப்படியா? ஓகே 35 ஒரு நாள். ஓகே அப்போ திங்ஸ் எல்லாம் இதில் ஏற்றிக்கொள்ளும். ஓகே டோட்டலாக வந்து எத்தனை வாகனங்கள் வந்து ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காண்பிக்கிறேன். ஒவ்வொன்றா வந்து காண்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு வாகனம் அப்படியே நான் காண்பிக்கிறேன். இங்கே ஒன்று அண்ட் அதே மாதிரி இங்கே ஒன்று. ஸோ இங்கே வந்து ஹைஸில் வந்தவங்க எல்லோரும் இதில் ஏறுவாங்க. அதாவது பாலமுருகன்னா அவங்களாம் வந்து இதில் தான் ஏற போகிறாங்க. என்னோடது இல்லை. ஸோ ரெண்டு வாகனம் இருக்குது. அப்படியே ஒன்றா காமிச்சு போகிறேன். அப்படியே இங்கே ஒன்று 3 அண்ட் அதே மாதிரி இங்கே ஒன்று கோபிசாமி வரக்கூடிய வாகனம் இது 4, இங்கே ஒன்று 5, அப்படியே நம்மளோடது அங்கே 6, அப்படியே
5 7 வழியில் என்ன ஆகும் ஏது ஆகும் அப்படி சொல்லி எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியாது. என்னங்க இது இல்லாட்டி போயிடாத கவிழ்வது. இது கண்டிப்பாக மெயின் தான். நான் தான் செக் பண்ணி பார்க்குறேன் வேலை செய்யுதா இல்லையா. எப்படி வேலை செய்யுதா இல்லையான்னு பார்ப்பீங்க. இதை கொண்டு போயிட்டு மரத்துல கட்டுறதா இல்லை வயரை கொடுத்துருக்கானு பார்த்தேன். கனெக்ஷன் அந்த கொடுத்து இது தான் காலையில் வச்சாங்களோ. ஓகே 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 இங்கே வரேன். ஸோ எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. இதை பார்க்கும்போது உண்மையில் அவ்வளோ ஒரு அழகாகவும் ஆன்மீக நிறைந்ததாகவும் நல்லா இருக்கு உண்மையில். ஏன்னா தங்களுக்குன்னு எவ்வளோ வேலைகள் இருந்து கூட அந்த வேலைகள்லாம் இன்னைக்குன்னு விட்டுட்டு உண்மையில் முருகனை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட எல்லாரும் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அண்ட் வந்து எங்களுக்கு கூட இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. அது இந்த வருஷம் சடன் வேலோடு மலைக்கு போனதும் என்னோட மனசு டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டுது. அது நான் சொல்கிறத தாண்டி வீடியோஸ் பார்க்குறவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. அது என்னமோ ஏதோ ஒன்று சொல்லி அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து வேலோடு மலைக்கு வந்தால் தான் உங்களுக்கும் அது புரியும். என்னங்கண்ணா ஸோ நான் ஒரு நாஸ்திகவாதி அப்படி சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க, நான் உட்பட தான் சொல்லியிருந்தேன். ஆனால் திடீர்னு எனக்குள்ள ஒரு ஆன்மீகம் எப்படி ஊடுருவிச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. அதான் ஆன்மீகம். அதான் ஆன்மீகம். அதுதான் ஆன்மீகம் வந்து நாங்கள் காசு கொடுத்து வந்த ஒரு விஷயம் கிடையாது. ஆமாம் ஆன்மீகம் வந்து காசு. நானும் ஒரு நாஸ்திகவாதி தான். அப்படிங்களா? ஏன்னா அதாவது ஒரு ஆத்திகனுக்குள்ளேயும் ஒரு நாஸ்திகவாதி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா வேலோடு மனையில நான் அந்த நிம்மதியையும் அந்த ஆனத்தையும் உணர்ந்தேன். அந்த இடம் தான் என்னைய மாற்றி இந்த இடத்துல கொண்டு வந்து. அப்போ உங்களையும் மாற்றினது வேலோடு மலை. வேலோடு மலை. இப்போ நானெல்லாம் வந்து மச்சம் இல்லாமல் மாமிசம் இல்லாமல் நாங்கள் எல்லாம் சாப்பிட்றது இல்லை. கோயில்கள் இருக்கிற டைம்ல சாப்பிடுவோம். கோயில்கள் இல்லாத டைம்ல அப்படியே போகும். அப்போ எங்களுக்கு வந்து என்னையே மாத்தினது எல்லாரையும் மாத்தினது வந்து வேலோடு மேலே மட்டும்தான். கண்டிப்பா வேலோடு மேலையில வந்து போய் இருந்தாலே போதும். சாமி எல்லாம் கும்பிட்டாரு இருந்தாலே அங்கே சித்தர்கள் வந்தாருலால டோட்டலா மாறுது. இப்போ எனக்கெல்லாம் மச்சம் வந்து அலர்ஜி. ஆமா எனக்கும் தான் நானும் விட்டுட்டு இருக்கேன் எப்படின்னு தெரியாது. எனக்கே வந்து டோட்டலா அப்படியே மாற தோணுது. மாறிட்டு ஆல்மோஸ்ட். அதை விட மெயினான இடம் கபில்வத்தை. கபில்வத்தைக்கு அது நாங்கள் போன வேலை செஞ்ச புண்ணியமா அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமா நமக்கு தெரியாது. முருகன் அழைப்பு இல்லாம கபில்வத்தைக்கு எந்த ஒரு ஆத்மாவும் காலடிக்கு இருக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பா கட்டரிசி மட்டும் காலடிக்கு இருக்கு. அங்க வந்து முருகன் வந்து தவக்கோலத்துல முருகனை பார்க்கக்கூடிய உலகத்துல ஒரே ஒரு இடம் கபில்வத்தை மகன். அதுக்கு இந்த வருஷம் கிடைச்ச பாக்கியம் இந்த 65. கண்டிப்பா. ஓகே ஸோ அப்படியே நான் பார்த்து அப்படியே கொஞ்சமா போவோம். சாமி கடலை கிடைச்சதுங்களா? ஒரு 2 கடலை கொடுங்க. சாமி கிட்ட எது இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்துருவாப்புல. கடலையே சொன்னேன். மாலை அரோகரா வேறவா
தீரத்திலே பஜனை நாதத்திலே முருகன் தோன்றுவான் பஜனை நாதத்திலே முருகன் தோன்றுவான் நாதத்திலே புயல் தீரத்திலே பஜனை நாதத்திலே முருகன் தோன்றுவான் அவை நாதத்திலே முருகன் தோன்றுவான் அவன் பாதத்தையே தினம் பற்றி கொண்டான் முருகன் பட்டத்திலே அவன் தோன்றுவான் முருகன் பட்டத்திலே அவன் தோன்றுவான் சொல்லுங்கோ வேல் முருகா வேல் முருகாவே வேல் முருகா வேல் முருகாவே வேல் முருகா வேல் முருகாவே வேல் முருகா வேல் முருகாவே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா 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 பாபா முருகா வடிவேல் அழகா பாபா முருகா வடிவேல் அழகா பாபா முருகா வடிவேல் அழகா பாபா முருகா வடிவேல் அழகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அரோகரா வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு ஓகே 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 அழகான முறையில் இந்த பஜனையை வந்து மேற்கொண்டு எல்லாரும் வந்து அப்படியே அற்புதமாக வந்து இறப்புறாங்க. உண்மையில் பாலமுருகன் அண்ணா தான் அந்த ஏற்பாடு செஞ்சார் இடத்துல. நன்றிங்கண்ணா, நன்றி. ஓகே, ஸோ எல்லாருமே உண்மையில் அற்புதமாக வந்து இந்த ஒரு ஆன்மீக பயணத்தை வந்து மேற்கொள்கிறாங்க. அதை நாங்கள் எதிர்பார்க்கல. இது சடன்லி வந்து பாலமுருகண்ணா ஏற்பாட்டில் வந்து ஆரம்பித்தது தான் வந்து பாலமுருகண்ணாவோட ஏற்பாட்டில் தான் அந்த பஜனை ஆரம்பிச்சது. அழகாக ஆரம்பிச்சு, நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ ஆமாம் டைம் கிடைக்கிற இடத்துலலாம் அந்த பஜனாவளி செய்தால் நல்லா இருக்குது. உண்மையில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நானும் இப்படி ஒரு பஜனாவளியில் கலந்தது ஒரு எனர்ஜி பூஸ்ட். நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன ப்ரோ? உள்ளத்திலே முருகன் அரோகரா அரோகரா. எப்படி இவங்கள் தான் உண்மையிலே அந்த பஜனைகள் அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு டீம். அவ்வளோ அழகாக பாடுவாங்க. அவங்க ஒரே டீமாக செட் ஆகிடுவாங்க. வேல் முருகா கபிலவத்தை வேல் முருகா வேல் 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 முருகா கபிலவத்தை வேல் முருகா வேல் 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 முருகா உகந்த மலை வேல் முருகா வேல் 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 முருகா தாண்டாமலை வேல் முருகா வேல் வேல் திருக்கோயில் வேல் முருகா வேல் வேல் முருகா திருக்கோயில் வேல் முருகா வேல் வேல். என்னென்னு சொன்னால் உண்மையில் இந்த ஒரு பயணம் மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி மொன்றாக காலையில் வந்ததுக்கு அப்புறமா எல்லா வாகனங்களுக்குமே வந்து ஆராத்தி காட்டி தேங்காய் உடைக்கிறது வந்து வழக்கம். அந்த திருஷ்டிக்காக வேண்டி அந்த பயணம் நல்லது அமையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும். ஸோ அதான் சங்கரையா அப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ முன்னாடி போகிற முதல் வாகனம் சங்கரையாக்கள் போகிற வாகனம். ஸோ லாஸ்ட்டாக இப்போ எல்லா வாகனங்களுக்கும் அந்த தீபாராய்ச்சி இது வந்து காட்டிட்டு லாஸ்ட்டாக அந்த வாகனங்களை காட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து உடைப்பாங்க. அது நான் தொடங்கிட்டேன். என்ன சொல்கிறேன்? என்ன சொன்னவர் என்ன இதுல பஜனைக்கு வாசிக்க வேணாமா? நீ தொடங்கிடுவியா? நீ தொடங்கி நீ அனுப்பாடா. முன்னேற தூர இருந்து ஒருத்தன் முட்டுக்கட்டியா வரது நம்ம வேற வண்டி மாறுமா? மாறுங்க, தயவு செஞ்சு மாறுங்க. மாறுங்கடா.
முடிக்காம பாருங்க என்ன உங்களை பஸ் தான் எங்க பஸ் ஒரு பிரச்சனை இல்லை என்ன பஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவனை மாறுறது ஜாப் சேவ் பண்ண இருக்கா உனக்கு ஏதாவது ஜாப் சேவ் பண்ண இருக்கா உனக்கு ஏதாவது ஜாப் சேவ் பண்ண இருக்கா ஒருத்தனுக்கு இல்லையா ரெண்டு ஒரு மார்க்கு இல்ல எங்க போனாலும் இங்கே வருவேன் தலப்பா கட்டுறதுக்கு என்னடா வருவேன் அரோரா சாமி நம சிவாய்